எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் சரி, தேவனுடைய ஊழியக்காரர்களும் இந்த நாவை அடக்குறதால என்ன பெனிஃபிட் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சரி, நம்ம ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கும் சரி, நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா உபவாசம் போடுறீங்க, ஆண்டவரோட 24 மணி நேரம் என்ன செய்றீங்க? சஞ்சரிக்கிறீங்க. ஆனா எங்க அபிஷேகம் லீக்கேஜ் ஆகுதுன்னா இந்த நாவுல தான். இந்த நாவு மிகவும் பயங்கரமான ஆயுதம். நம்ம நிறைய இடத்துல இந்த நாவை குறிச்சு நம்ம வேதத்துல படிக்கலாம், நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஆனால் அதை கை கொள்ற பக்குவம் தான் இன்னைக்கு நம்மள்ட்ட இல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோப்புக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் நீங்க 26ல பார்த்த சொல்றாரு, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். நான் நல்லா என்ன செய்யறேன்? ஜெபிக்கிறேன், நல்லா உபவாசிக்கிறேன், ஆண்டவரோட நடக்கிறேன், இரவு முழுவதும் எல்லா காரியத்திலும் உறவுல இருக்கிறேன். ஆனா எல்லாம் செய்து இந்த நாவல கோட்டை விட்டுட்டோன்னு வைங்க, நம்ம என்ன இல்லையா அது வீணன்னு வசனம் நமக்கு அழகா சொல்லுது. இன்னைக்கு நம்ம பிரசங்கிக்கிற பலிபீடத்துல இந்த நாவை பிசாசும் எடுத்து பயன்படுத்த முடியும். வீடுகளில நம்மளுடைய அபிஷேகத்தை குறைக்க இந்த நாவை அவன் பயன்படுத்த முடியும். தீர்க்க தரிசிகளா இருக்கிறவர்களையும் அவன் விழத்தள்ள முடியும். ஏன்னா இந்த நாவு தான். நீ கர்த்தரோட இருந்தா ஆவியானவர் அதுக்கு என்ன செய்வாரு? எடுத்து நடத்துவாரு. ஆனா உனக்குள்ள பிசாசு இருந்தா அவன் எடுத்து அந்த கிரியைகள் ஆளுகை செய்யும். இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, நல்லா நீங்க கவனிக்க வேண்டியது இந்த நாவை அடக்குறது. இந்த நாவை என்ன செய்யணும்? பாதுகாக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இந்த நாவு எப்படிப்பட்டதுன்னா ஒரு குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வர்றது அதுதான். இந்த நாவல நம்ம துதிக்கிறோம், இந்த நாவல ஜெபிக்கிறோம், ஆனா குறை எவ்வளவு குயிக்கா பேசுறோம் பாருங்க. ஆனா குறை பேசும் பொழுது நமக்கு ஏதாவது வலிக்குதா? வலிக்கவே மாட்டேங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லா ஜெபிச்சிருப்போம், ஆவியில நிரம்பி இருப்போம். யாரோ ஒருத்தங்களை பிசாசு கரெக்டா தந்திரமா நம்ம வீட்டுக்கு அனுப்புவான். அவங்க வந்து பக்கத்துல உட்கார்ந்த உடனே அவங்களோட சேர்ந்து நம்ம நல்லதுன்னு பேச நினைச்சுதான் கடைசியில முழு அபிஷேகத்தையும் இழந்து போறோம். முழு அந்த வல்லமைய, அந்த நாளுக்கான ரேமாவையே என்ன செய்யறோம்? இழந்து போறோம். அதான் யாக்கோபு 3ல பாத்தீங்கன்னா 5 சொல்லுது, அப்படியே நாவானது சிறிய அவயமா இருந்தாலும், எப்படியா சின்ன ஒரு பொருளா இருந்தாலும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இதுல என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆவியில நிரம்பி நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளா வந்தோடனே ஜாதியை குறிச்சு, நம்முடைய சொந்த பந்தத்தை குறிச்சு, மேட்டிமையை குறிச்சு, இந்த பெருமையை பேசுறது இந்த நாவு தான். அதான் இந்த நாவை நீங்க ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும். இந்த நாவுக்கு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பலவீனமே என்னன்னா, அந்த மாம்சம் உடனே தலை தூக்குறது இந்த நாவால தான். ஒருத்தங்க வந்து தங்களுடைய உலக காரியத்தை குறிச்சு பேசுவாங்க, ஆனா நீ வேறு பிரிக்கப்பட்டவள், ரட்சிக்கப்பட்டவள், ஊழியக்காரி, தேவனுடைய தாசன். ஆனா அந்த நேரத்துல நம்முடைய பெருமை நாவுல வந்து உடனே ஏதோ ஒரு வார்த்தையில உடனே ஆவியான வெளியில போயிடுவாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்றது இந்த நாவல தான். தேவனோட நடக்கிறது இந்த நாவல தான். ஏன்னா நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாவானது நெருப்பு தானா. இனிமேல் உங்க நாவுக்கும் உங்க வாய்க்கும் ஒரு சிப்பு போட்டுங்க. சங்கீதம் 39ல தாவீது சொல்றாரு, நான் நலமானதை கூட பேசாதபடி. உங்க குடும்பமா இருந்தாலும் இந்த நாக்கை சிப்பு போட்டுங்க. போன்ல அதிகமா பேசாதீங்க, சமாதானமா இருங்க. ஆனா பாவத்துக்கு நாக்குக்கு இடம் கொடுக்காதீங்க. ஜெபத்துல வளருங்க, ஆவியில வளருங்க, வசனத்தை உட்கொள்ளுங்க, வார்த்தையில நடங்க. உங்க சிந்த மண்டலங்கள்ல ஆவியானவரோட இருக்கிற பிள்ளைகள், நீங்க இந்த நாவை கொடுத்து கரப்படுத்திக்காதீங்க. ஒரு ஊழியத்துக்கு போறீங்களா, 2 நாளைக்கு முன்னாடி நாக்கை இழுத்துச்சு பூட்டுங்க, தேவைக்கு மட்டும் பேசுங்க. அப்பதான் நாம தப்பிச்சு கொள்ள முடியும் அவனுடைய கண்ணிகள்ல. இல்லாட்டி நாமளும் அதுல விழுந்துருவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்க நாக்க பரிசுத்தப்படுத்தினா, உங்க நாக்க நீங்க உங்க கண்ட்ரோலுக்குள்ள இல்ல ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தா, குடும்பத்துல சண்டை வராது, பிரிவினை வராது, கோபம் வராது, மூர்க்கம் வராது, கெட்ட வார்த்தைகள் வராது. வாயிலிருந்து பக்தி விருத்திக்கான வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் உங்களோட இருந்து பேசுவாரு. நீ எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும், எவ்வளவுதான் தேவனுக்கு உண்மையா இருந்தாலும், இந்த நாவை கண்ட்ரோல் பண்ணாட்டி நீ எல்லாம் செய்யறது வீணன்றதை நம்ம படிக்கிறோம்.
அதனால உங்க நாவை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவையில்லாம பேசாதீங்க. அதே வசனம் அத அழகா சொல்லுது பாருங்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாக்கு உள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. சர்பத்தை வெளியில பாக்குறீங்க, சர்பம் வாயில தான் இருக்கு. எப்படி? இந்த நாவு தான். அது பாருங்க, பொல்லாததா இருக்கான், விஷமுள்ளதா இருக்கான். சர்பத்தை கூட அடிச்சு கொண்டுறலாம். இந்த நாவை ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தா தான் தப்பிக்க முடியும். அதனால ஆவியானவரோட இருங்க. இரவு முழுவதும் செபிச்சு ஆண்டவர்கிட்ட வாங்கின அந்த அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. கர்த்தருக்கு முன்னாடி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். யாராவது ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்ள விரும்பினா நீங்க வாட்ஸ்அப்ல எங்களுக்கு என்ன செய்யுங்க, மெசேஜ் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன். ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.